Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 2/12/2024 மண்டே வின்வின் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து 146 and போன வாரம் ரிசல்ட் வந்து 287 வந்திருக்குது. நம்ம எல்லா வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நேற்று ரிசல்ட் வந்து 0-35. நேற்று ஒரு 30 கொடுத்துருந்தேன், நம்ம 230 கொடுத்துருந்தேன். பிசியில் 30 கொடுத்துருந்தேன், நான் 35 நினச்சிச்சு. யாரும் மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து மண்டேவோட எல்லா வாரம் எப்படி வந்துன்னு பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக் மண்டே வின்வினோட ரிசல்ட் வந்து 146. அதுக்கு அடுத்த வாரம் 871, 729. அதுக்கு அடுத்த வாரம் போன வாரம் 287 அண்ட் ஃபைனலாக நேற்று ரிசல்ட் வந்து 035. முதல்ல லாஸ்ட் மந்த்து 146 வந்த மெயின் ரூட் 146க்கு 2 கால்குலேஷன் மேட்ச் ஆகுது. 2 கால்குலேஷனில் நம்ம வந்து போன மாதம் கொடுத்துருந்தது வந்து சனிக்கிழமை 146 ஒரு நாள் முன்னாடி சண்டே ரிசல்ட் 742ஓட க்ளூ நம்பரோட ஏபி 35க்கு 46 அல்லது 47 வரும்னு சொல்லிட்டு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். 47 கொடுத்துருந்தேன், நான் 46 வந்துடுச்சு. இதில் வந்து நமக்கு ரிசல்ட்டு பிசி மேட்ச் ஆகுது. ரிசல்ட் வந்து 146. ஓகே, இப்போது இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு நேற்று ரிசல்ட் இது க்ளூ நம்பரோட ஏபி 14க்கு ஒரு 25ன்றது இன்றைக்கி இது 2 மாதம் ஃபாலோ ஆகிருக்கு. அதனால் இந்த ரூட் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 25 வந்ததுன்னா 825 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து அதே போன மாதம் 146க்கு ஒரு நாள் முன்னாடி திங்கக்கிழமைக்கு சனிக்கிழமைலேருந்து, எப்போதும் திங்கக்கிழமை சனிக்கிழமை தான் அதிகமாக மேட்ச் ஆகுது. சனிக்கிழமையோட ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 145. நமக்கு திங்கக்கிழமை ரிசல்ட்டு 146. சி போர்டில் ஒன்று ப்ளஸ் பண்ணி டேரெக்டாக ரிசல்ட் வந்துடுச்சு. உங்களுக்கு இங்கே பார்க்கும் போது தெரியும். க்ளூ நம்பர் சனிக்கிழமையோட க்ளூ நம்பரோட +1 ரிசல்ட்டு மேட்ச் ஆகிருக்கு. இப்போது நமக்கு நேற்று ரிசல்ட் 0-35. முந்தா நாள் ரிசல்ட் வந்து 654 சனிக்கிழமை. அதோட க்ளூ நம்பர் வந்து 215. இந்த 215க்கு போன மாதம் ரூட்டில் 216 அப்படின்ற நம்பர் வரலாம். அல்லது ஏ போர்டு எதாவது மாறி கூட பிசியில் 16ன்றது வரலாம். ஓகே, பிசியில் 16ன்றது 15க்கு 16ன்னு ஃபாலோ ஆகலாம். அதனால் வந்துட்டு எனக்கு அதே மாதிரி ரூட்டில் ஃபாலோ ஆச்சுன்னா 145, 146, 216 கொடுத்துருங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து ஏ போர்டு எது மேட்ச் அதை மேட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நமக்கு அதுக்கு அடுத்த வாரம் 871 வந்திருக்கு மண்டே. அதுக்கு நம்ம ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட்டு 591. க்ளூ நம்பர் வந்து 152. 52க்கு நமக்கு +1 - போனால் 61ன்னு வரும். ஆனால் ரிசல்ட் 71 வந்துச்சு. +2 - 1, அதாவது 5ல் 2 ப்ளஸ்ஸு 2ல் 1 மைனஸ், இந்த கால்குலேஷனில் ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ இந்த ரூட்டில் வந்து நமக்கு 41க்கு +2 - 1ன்னா 60ன்னு வரும். அப்போது நமக்கு இங்கே 52க்கு 71, 871 ரிசல்ட்டு. நமக்கு இங்கே வந்து 60ன்னு வரதுனால இந்த 60 வந்து இன்றைக்கி பிசியில் வந்ததுன்னா ஒரு 0-60ன்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அதுக்கடுத்த வாரம் 139க்கு 729 மண்டே ரிசல்ட்டு. சண்டே ரிசல்ட் 139க்கு இங்கே க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 24. க்ளூ நம்பரோட ஏபி 24 அப்படியே பவரில் 29ன்னு வச்சிட்டோம். இதே ஏ போர்டு பவர் பண்ணி 74க்கு அதே 29 வச்சோன்னா செகண்ட் டிஜிட் கட் ஆகி நமக்கு ரிசல்ட்டு 729 கிடைக்கிது. இப்போது நமக்கு 14க்கு 24க்கு 29 வச்சா 14க்கு ஒரு 19ன்ற மாதிரி வரணும். 14க்கு 19ன்ற மாதிரி வந்ததுன்னா இன்றைக்கி ஒரு 819ன்ற மாதிரி, பிசியில் 19 வந்ததுன்னா 819ன்ற மாதிரி வரலாம். அண்ட் போன வாரம் வந்து எந்த மேட்சிங்கும் இல்லை, 2 ரிசல்ட்டும் சேம்.
சண்டேவும் மண்டேவும் ஒரே ரிசல்ட் இருந்தாலும் போன வாரம் மேட்சிங் எதுவும் இல்லை. இப்போ வந்து இந்த 4 வாரம் நம்ம மேட்ச் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 41 இருக்கு இல்லையா, இன்றைக்கி வந்து நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து 141. இப்போ பிசி 41க்கு ஒரு 52 இன்றைக்கி ஃபாலோ ஆகலாம். பிசி 41க்கு ஒரு 52, 52ன்றது பிசியில் வரலாம். அப்படி வந்ததுனால் நமக்கு செகண்ட் டிஜிட் கட் ஆகி ஒரு 452ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து நம்மளோட லாஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா 742 ரிசல்ட் வந்து சண்டே க்ளூ நம்பர் 353, ஞாயிற்றுக்கிழமை 353, பிசி 53 எடுத்துக்கிறோம். இதில் சி போர்டு மட்டும் பார்ப்போம்னா 58 -11 22 நம்ம எடுப்போம். அதில் 12ல் 46 மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் நமக்கு நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 41, சி போர்டு பார்ப்போம்னா 46 -12 34. இந்த 34லேருந்து ஒரு 3 நம்பர் வரலாம். நேற்று 35க்கு 34ன்றது ஃபாலோ ஆகலைன்னா ஒரு 34க்கு ஒரு 39, 84 அல்லது 89 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெஸ்ஸிங்கில் வர நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டோட்டல் கெஸ்ஸிங் வந்து இவ்வளோ தான். இதில் வந்து ஒரே ஒரு ஃபாலோயிங் மட்டும் சனிக்கிழமைலேருந்து நமக்கு வந்து எப்படி வந்து மண்டேக்கு ரிசல்ட் வருதுன்னு நான் சொல்கிறேன். சனிக்கிழமை ரிசல்ட்டு போன மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 089. போன மாதம் முதல் வாரம் திங்கக்கிழமைக்கு 2 நாள் முன்னாடி வந்த ரிசல்ட்டு 089. அதுலேருந்து எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை. 089ல் பிசி 89 பார்க்கணும்னா 34ன்னு வரும். ஆனால் 46ன்னு ரிசல்ட்டு பிசி வந்திருக்கு நமக்கு. எனக்கு அதுக்கடுத்த வாரம் சனிக்கிழமை ரிசல்ட் வந்து 517, 17 அப்படியே எடுத்து 71. அதுக்கடுத்த வாரம் 245 மேட்ச் ஆகலை. போன வாரமும் மேட்ச் ஆகலை. இப்போது இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ரிசல்ட் 654ஓட பிசி 54. இந்த 54 வந்து இன்றைக்கி போன மாதம் ரூட்டு படி வந்ததுன்னா ஒரு 54க்கு ஒரு 45ன்னு வரலாம் பிசியில், அல்லது பவர் ஆகிட்டு 90ன்னு வரலாம் பிசியில். இது வந்து சனிக்கிழமைலேருந்து நம்ம மேட்ச் பண்ணுறது. இப்போது நம்ம டோட்டல் கெஸ்ஸிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். இந்த 39, 34, 89க்கெலாம் வந்து நம்ம வந்து ஏ போர்டு வந்ததுன்னா ஒரு 339, 484, 489 இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 825216, அது வந்து 060, 819, 452, 339, 484, 489 இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து நமக்கு பிசி இது தனி. இது சனிக்கிழமைலேருந்து மேட்ச் ஆனால் 45 90 வரலாம். ஏன்னா சனிக்கிழமை 54 ரிவர்ஸ் ஆனால் 45ன்னு வரலாம். அண்ட் வந்து பவரில் வந்ததுன்னா 09 90ன்றது 45 90 பிசியில் வரலாம்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம கால்குலேஷனில் பிசியில் 39, 89, 52, 16 இது 4 செட்டு. அண்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பரில் 825216, 489, 339, 452 இந்த 5 நம்பர் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 2 அதில் வந்து 9 அல்லது 4 இது 4மே சி போர்டில் வரது வாய்ப்பு. எப்போதும் சி போர்டு நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் 3-4 நாளாக வந்து சி போர்டு கம்பல்சரி வின் ஆகிருக்கு. அதனால் வந்து இன்றைக்கி பார்த்து மேட்ச் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணுறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.